தெருவில் நடந்து போனால் எங்களை ஷாக் அடித்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஆட்சி முறை இருக்குனாக்கா, அப்போ அந்த மக்களை பற்றினா உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்னு தானே அர்த்தம். எடப்பாடியே நீங்கள் கேவலமாக நீங்கள் ஒரு விமர்சனம் சொல்லிட்டு புதிய தலைமுறை இதை போட்டுருங்க. எடப்பாடியின் மதிப்பதே இல்லை. அப்போ புதிய தலைமுறை உங்களோட டைப் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறது தானே யதார்த்தமாக தெரியுது உங்களுக்கு. போன வருஷம் நடந்த வீடியோ எடுத்து இப்போ போடுறாங்கன்னா, போன வருஷம் யார் ஆட்சியில் இருந்தா? எங்கப்பாவா? நீங்கள் தானே இருந்தீங்க ஆட்சியில், நீங்கள் தானே சிஎம் இருந்தீங்க. அதையே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி பேசுகிறீங்க. ஒரே ஒரு முறை செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடாமல் விட்டாலும் இதை விட உயிர் சேதம் அதிகமாக இருக்கும், திறந்து விட்டாங்க. அதுவும் வந்து முன்னெச்சரிக்கை இல்லாமல் திறந்து விட்டாங்க, தவறு தான். ஆனால் உங்கள் ஆட்சியில் வருஷம் நாங்கள் மழை வெள்ளத்தில் மாட்டிட்டு சாகுறோமே. ராமதாஸ் கேட்டால் அவருக்கு வேறு வேலை இல்லைன்றீங்க, எடப்பாடி கேட்டாக்கா அவர் சொல்கிறத நான் மதிக்கிறதே இல்லைன்றீங்க. அப்போ யார் சொன்னால் மதிப்பீங்க, யார் சொன்னால் கேட்பீங்க? நீங்கள் வாயை திறக்க அவங்க உதயநிதியுடைய எதிர்காலத்தில் மண்ணு விழுந்துகிட்டே இருக்கும். சார், பாதிப்பு நிறைய இடங்கள்ல நடக்கும்போது முதலமைச்சர் ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் போயிட முடியுமா? தட்ஸ் தி பாயிண்ட். பாதிப்பு எல்லா இடத்துக்கும் நடக்கணும் ஒத்துக்கிட்டீங்களா? இவர் சொல்கிறார் எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டு வதந்தியை பரப்புகிறார்கள். அப்படி எங்கேயுமே தண்ணி தேங்கவே இல்லை. அப்புறம் 4 சின்ன பசங்க சேர்ந்து ஒன்று கிட்டானுங்களா என்ன? அவ்வளோ தண்ணி ஊருக்குள்ள வந்ததுக்கு. மழை தண்ணியோடு மலமும் சாக்கடையும் கலந்து எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டது. நாங்கள் நின்று கொண்டு மலம் கழித்தோம். நாங்கள் எங்கேயுமே உட்கார இடம் இல்லாமல் அவ்வளோ ஒரு கொடுமையான வலி வேதனை அனுபவிச்சாங்க. ஒரு ஆட்டோக்கார நண்பர் சொன்ன விஷயம், நான் எவங்கிட்டையும் 10 ரூபாய் கடன் வாங்கலை, உழைச்சி சம்பாதிப்பேன், என்னை ஒரு வேளை சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க விட்டானுங்கன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இதான் நகழுது. அண்ணாமலை நீங்கள் கொண்டு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்னாச்சு? வீரவசனம் போட்டு வெளியிட்டார்ல. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னார்ல, இருக்குல்ல. ஃபெயிலியர் ஆக்டர் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார்ல. அப்போது நீங்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே நாடகம். 6 நடிகர்கள் சேர்ந்து ஒரு நடிகரை எதிர்க்கிறீங்க, அதுதான் விஜய். புரியுதுங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வைசஸ் ஃபெயிலியர் ஆக்டர்ஸ் பார்த்துக்கலாம், களத்தில் சந்திப்போம். அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் ஆவாரா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தர்யா பாண்டுரங்கன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல பேசுறதுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சௌந்தர்யா. பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பல பகுதிகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கா? நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன? சரி, முதலமைச்சர், அமைச்சர் எல்லாருமே கள ஆய்வு போயிருக்காங்க, நிவாரணங்கள் கொடுக்குறாங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நீ புடுங்கினது ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுபோல் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நீங்கள் வந்து களத்துக்கு போகிறேன், மக்களை காப்பாற்றுறேன்னு ஒரு உருட்டு விட்டுறீங்கல்ல, அதுவே பெரிய முட்டாள்தனம். நீங்கள் எந்த விஷயத்தை எப்போ செஞ்சுருக்கணும், உங்களுக்கு போதிய முன்னெச்சரிக்கை இருக்கணுமா? நீங்கள் முதல்ல வந்து பயிரை நட்டணும், விதை போடணும், அதுக்கப்புறம் வளரணும், அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் களை எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கருதெடுத்து கொண்டு வர முடியும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக கருவலமாக வளர்ந்து கிடக்குனாக்கா இது என்ன அர்த்தம்? சரி, இயற்கை பேரிடருக்கும் நம்ம வந்து தமிழக அரசு மேலேயே குத்தத்தை சொல்ல முடியுமா? சரி, இயற்கை பேரிடர்னா சென்னையில் பெஞ்சது, இந்த முறை பெய்தது வந்து நல்லா யோசிச்சுங்க, இயற்கைக்கு மாறான மழை கிடையாது. வெறும் 10-12% தான் பேஞ்சிருக்கு. அப்போ வெறும் 10-12 சென்டிமீட்டர்னும் பொழுது இது பெரிய இயற்கை பேரிடர்லாம் கிடையாது. இதே நீங்கள் விழுப்புரம் சொன்னீங்கன்னாக்கா ஓகே. ஏன் சென்னையில் அப்போ தண்ணி நின்றுச்சு? எதற்காக நார்த் மெட்ராஸில் ஒரு பையன் வந்து மின்சாரம் தாக்கி உயிர் இழந்திருக்கிறாமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் இழந்தால் அது எவ்வளோ பெரிய வலி வேதனை உங்களுக்கு கொடுக்கறது. இன்றைக்கு வரைக்கும் கலைஞருக்கு எல்லா இடத்துலையும் பேர் வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போது அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தின் தலைவன் இறந்து போகிறான்னு வச்சுங்க, அந்த குடும்பம் நிர்கதியாக இருக்கும்ல. உங்கள் அலட்சிய போக்கு, உங்களை நம்பி மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டுட்டு தெருவில் நடந்து போனால் எங்களை ஷாக் அடித்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஆட்சி முறை இருக்குனாக்கா, அப்போ அந்த மக்களை பற்றினா உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, இது ஒரு பக்கம். யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஆத்துறன்ற மாதிரி மெரினா பீச்சுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. தடை விதித்த பிறகு அங்கே கூப்பிட்டு போய் 4 பெண்மணிகளை, துப்புரவு தொழிலாளர்களை, மாற்றுத்திறனாளி வரக்கூடிய அந்த பாதை இருக்குது, அந்த பிரிட்ஜ் புதுசாக போடுறத க்ளீன் பண்ண வைக்கிறீங்க. அதை வந்து வெக்கமெல்லாம் ஒருத்தர் வந்து ஊடகவியலாளர் பேரில் அங்கே நின்று செய்தி எடுத்து போடுறான். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் மக்கள் வர தடை. 2வது மாற்றுத்திறனாளிகள் இந்த மலையில் வெள்ளத்தில் அவங்க வந்து பீச்சை பார்க்க போகிறாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போது இங்கே தொழிலாளர்கள் உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த உழைப்பை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. உங்கள் அரசியல் விளம்பரத்திற்காக அந்த மக்களை கொண்டு போய் ஏமா கடல் சீற்றம் அதிகமாக இருக்குதான் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்பட்டமா நீங்கள் கடல் சீற்றம் அதிகமாக இருக்குதான் மக்களை போகக்கூடாதுன்றீங்க. அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்தாங்களா, அவங்களும் மக்கள் தானே, ஆடு மாடு கிடையாதுல்ல. ஆடு மாடாக இருந்தால் கூட நீங்கள் நம்ம ஒரு மலையில் நாய் மாட்டிக்கிச்சு, பூனை மாட்டிக்கிச்சுன்னு எவ்வளோ பேர் நம்ம காப்பாற்றுறதை பார்க்குறோம். அப்பா அப்படின்ட்டு அவனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுவாங்க, கருணை உள்ளத்தோடு இருக்கிறான்ட்டு, தந்தானே தானேன்ட்டு. புரியுதுங்களா? அப்போது இவர்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்றீங்கல்ல.
இதை செய்தது புதிய தலைமுறை என்ற சேனலில் ஒருத்தர் போட்டார். சரி, அது ஒரு பக்கம். அதே புதிய தலைமுறை சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் எடப்பாடியை குறித்து ஒரு பேச்சு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, புதிய தலைமுறை இந்த போட்டுங்க கரெக்டாக. அப்போ புதிய தலைமுறைக்கு உங்களுக்கு என்ன டைப்பு? எடப்பாடியே நீங்கள் கேவலமாக நீங்கள் ஒரு விமர்சனம் சொல்லிட்டு புதிய தலைமுறை இதை போட்டுருங்க. எடப்பாடி மதிப்பதே இல்லை, அவர் கருத்து மதிப்பதே இல்லை, புதிய தலைமுறை இதை போட்டுருங்க. அப்போ புதிய தலைமுறை உங்களோட டைப் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறது தானே யதார்த்தமாக தெரியுது உங்களுக்கு. அப்போது நீங்கள் எந்த இடத்துல எதை செய்யணும் புரிதல் இருக்கணும். முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, மழை வெள்ளம்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் இயல்பாக இருக்குது. போன வருஷம் நடந்த வீடியோ எடுத்து இப்போ போடுறாங்கன்னா, போன வருஷம் யார் ஆட்சியில் இருந்தா? எங்கப்பாவா? நீங்கள் தானே இருந்தீங்க ஆட்சியில், நீங்கள் தானே சிஎம்மாக இருந்தீங்க, அதையே நீங்கள் மறந்துட்டு ஏன் அப்படி பேசுகிறீங்க? சரி, போன வருஷம் நடந்துச்சு, இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் எதுக்கு வேளச்சேரி பிரிட்ஜில் கிண்டி பிரிட்ஜில் கொண்டு போய் கார் நிப்பாட்டுறானுங்க? காரித்துப்பவா? எதுக்கு நிப்பாட்டுறாங்க? மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க, உங்கள் வார்த்தை மீது நம்பிக்கை இல்லை. என்ன தொடர்ச்சியாக மக்களை ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் நீங்கள் வந்து அவதிக்கு உள்ளாக்குறீங்க. போன ஆட்சியில் நீங்கள் சொன்னது, எடப்பாடியோட ஆட்சி காலம், ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க, மக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சாங்கன்னு சொல்லி இப்போவும் அதை பேசுகிறீங்க திமுககாரன். ஒரே ஒரு முறை செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடாமல் விட்டாலும் இதை விட உயிர் சேதம் அதிகமாக இருக்கும், திறந்து விட்டாங்க. அதுவும் வந்து முன்னெச்சரிக்கை இல்லாமல் திறந்து விட்டாங்க, தவறு தான். ஆனால் உங்கள் ஆட்சியில் வருஷம் வருஷம் நாங்கள் மழை வெள்ளத்தில் மாட்டிட்டு சாகுறோமே. வருஷம் எண்ணூர்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன ஆண்டு காலம் எவ்வளோ அல்லல. அரசு சார்பில் இருந்து அது என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. சரி, அப்போ அந்த 4000 கோடி கொடுத்துருங்கன்றேன். 4000 கோடி உங்கள்கிட்ட கொடுத்து வேலை செய்ய சொன்னோம். அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு, குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையாறு, கூவம், கொசஸ்தலை, பக்கிங்ஹாம் கால்வாய் 4 வழித்தடம் இருக்குது நேராக கடலுக்கு போய் சேர்றதுக்கு. இது 10 எக்ஸ்ட்ரா 4000 கோடி. இதை வச்சு கூட உங்களால் வேலை செய்ய துப்பு இல்லாட்டி அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்கன்ற? இப்போ இதைத்தானே எடப்பாடியும் கேட்டார். எடப்பாடி விசஸ் எம்கே ஸ்டாலின் போயிட்டு இருக்கு சார், அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தார்மீகமாக அவருக்கு ஒரு உரிமை, ஒரு பொறுப்பு இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை குறித்து ஆளுகின்ற அரசிற்கு எடுத்து வச்சு அந்த பிரச்சனையை சரி செய்ய சொல்வதுதான் ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை. அந்த வேலையை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரிவர செஞ்சிருக்கிறாரு. அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது கேள்வி கேட்டாக்கா, நான் எடப்பாடியை மதிக்கிறதே இல்லை, புதிய தலைமுறை செய்தி போட்டுக்க அப்படின்னா அப்போ எவ்வளவு ஆணவம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு திமுக காரணம் வந்து இப்படி பேசினா நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். ஏன்னா உங்கள் அப்பா அப்படி தான் பேசியிருக்காரு சட்டமன்றத்தில். என்ன, அதாவது நாடாவே வெளுத்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு சொன்னதாக இருக்கட்டும், உங்கள் மகன் வந்து உதயநிதி வந்து எடப்பாடி சசிகலா குறித்து பேசுனதாக இருக்கட்டும், உங்கள் கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து எல்லாம் அப்படி தான் பேசுவான்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறீங்க, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர். ராமதாஸ் கேட்டால் அவருக்கு வேறு வேலை இல்லைன்றீங்க, எடப்பாடி கேட்டாக்கா அவர் சொல்கிறத நான் மதிக்கிறதே இல்லைன்றீங்க. அப்போ யார் சொன்னால் மதிப்பீங்க, யார் சொன்னால் கேட்பீங்க? சார், ஆனால் எல்லாரோட கருத்துக்கும் முதலமைச்சர் வந்து பதில் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. போட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் கேள்வி கேட்டாலும் முதலமைச்சருக்கு தார்மீக உரிமை இருக்கிறது, கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர் தானே நீங்கள். அப்போ எல்லோரும் கேள்வி கேட்டால் பதில் சொன்னோம்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுதே வந்து நீங்கள் அவ்வளோ ஆணவமான ஒரு பதில் சொல்கிறீங்க, நான் அவரை மதிக்க மாட்டேன்னாக்கா அப்போ யார் சொன்னால் மதிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகன், உங்கள் பேரன், பேத்தி இவங்க சொன்னால் மட்டும் தான் மதிப்பேன், வேறு எவன் சொன்னாலும் மதிக்க மாட்டேன்னாக்கா இது எவ்வளோ ஆணவம் உங்களுக்கு? அப்போ யார் சொல்லணும் உங்களுக்கு? யார் சொன்னால் மதிப்பீங்க? நாங்கள் வேணால் 4 சேர் கேர்ள்ஸை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டோன்னு சொல்லட்டுமா? யார்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். இன்னார் சொன்னால் தான் நான் மதிப்பேன்னு சொல்லுங்கள். மோடி சொன்னால் மட்டும் தானே மதிப்பீங்க. மோடி வந்தால் வெள்ளை கொடி தூக்கிட்டு ஓடுறது கரெக்டா? எதிர்க்கட்சினா அப்படி பேசிக்கிற ஒருத்தவங்க கருத்துக்கு வச்சுப்பாங்க தானே சார்? கருத்து வச்சுக்கலாமா? நீங்கள் எடப்பாடி அவரை சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் சொன்ன விதம் என்ன? நான் அவரை மதிக்கிறதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் கிடையாதுமா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். நீங்கள் எடப்பாடியை 1000 விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் எடப்பாடி எந்த அளவுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாருன்னா, ஜெயலலிதாவுக்கு நிழல் போல இருந்தவர் சசிகலா, அவங்கள ஓரம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவங்கள ஓரம் கட்டிட்டு, 3 முறை ஓபிஎஸ் முதலமைச்சர் அவரை ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி கட்சியை கைப்பற்றி இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராக உட்காந்து 4 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. அவர் ஆட்சி செய்யும் பொழுது தான் சட்டையை கிழிச்சிக்கிட்டு நீங்கள் சுற்றுனீங்க, புரியுதுங்களா? அப்படியே உள்காயம் இருக்குது, வெளிக்காயம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சீன் போட்டிங்க. இப்படியே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை எதையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு சுற்றுற அளவுக்கு அவர் விடுவார். இதை யோசிக்கணும். நீங்கள் மக்களை நீங்கள் வந்து எப்படி வந்து இலக்காரமாக பேசுகிறீங்களோ அதே போல் இத்தனை கோடி மக்களுடைய ஒரு தலைவனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை இவ்வளோ ஏளனமாக நீங்கள் பேசுகிறதுன்றது ஒட்டுமொத்த ஓட்டு போட்ட மக்களும் இழிவாக பேசுறதுக்கு சமம் தான்.
அப்போ இந்த ஆணவம் தான் உங்களை படுகொலைக்கு தள்ள போகுது. நீங்கள் வாயை திறக்க திறக்க அவங்க உதயநிதியுடைய எதிர்காலத்தில் மண்ணு விழுந்துகிட்டே இருக்கும். இது புரியாமல் நீங்கள் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து பேசுறது. எடப்பாடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே போனார் களத்துக்கு. அன்னைக்கே போனார். நீங்கள் ஏன் உடனே போல? சார் இன்னைக்கு களத்துக்கு ஏவா வேலு போயிருக்காரு சார் திருவண்ணாமலை. ஸோ அந்த ஏவா வேலுலாம் ஒரு ஆள் நீங்கள் பேசாதீங்கம்மா. ஏவா வேலோட உருவ பொம்மையை வச்சு எரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஊரில், தெரியுமா? அவர் சொந்த தொகுதியில் உருவ பொம்மையை வச்சு எரித்து செருப்பால் அடித்து அவருக்கு எதிரான முழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அதுதான் அவர் தான் முக்கியமான காரணம். அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறான்ட்டு. அப்போ ஏவா வேலை விட்டுறீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? எடப்பாடி கொடுத்த நெருக்கடி. இவர் போயிட்டாரு. இன்னைக்கு உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க, அவர் போயிட்டாரு, நீங்கள் போகாட்டி பெரிய சென்சேஷனல் ஆயிருந்ததுக்கப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் ஓடுறீங்க. அதுக்கு திமுக ஒரு முட்டு கொடுத்தாமா. அன்னைக்கு அதிகமாக மழை பெய்து கொண்டு இருந்தது, முதல்வர் மலைக்குள் போகலை. அப்போ எடப்பாடி மட்டும் போனார். நீங்கள் என்ன நெல்மணியா என்ன போனோடனே முளைச்சிறதுக்கு நினைச்சிட்டா? இல்லை அவர் போறாருல, நீங்களும் போயிருக்கணும்ல. சார் பாதிப்பு நிறைய இடங்கள்ல நடக்கும்போது முதலமைச்சர் ஒரே நாள்ல எல்லா இடத்துக்கும் போயிட முடியுமா? தட்ஸ் தி பாயிண்ட். பாதிப்பு எல்லா இடத்துக்கும் நடக்கணும் ஒத்துக்கிட்டீங்களா? ஆனால் இவர் என்ன சொல்றாரு? இல்லைன்றாரா? ஒரு நெறியாளராக உங்களுக்கு தெரியுதுல எவ்வளோ இடத்துல பாதிப்பு ஏற்படுது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதே தான் எல்லா இடத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் யாரு? எதிர்கட்சி. இவர் சொல்றாரு எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டு வதந்தியை பரப்புகிறார்கள். அப்படி எங்கேயுமே தண்ணி தேங்கவே இல்லை. அப்போனா 4 சின்ன பசங்க சேர்ந்து ஒன்று கிட்டானுங்களா என்ன அவ்வளோ தண்ணி ஊருக்குள்ள வந்ததுக்கு? அதெல்லாம் என்ன அது தண்ணி இல்லாமல்? போன முறை மழை வெள்ளம் வந்த பொழுது இவர்கள் செஞ்ச அநியாயத்தில் போன முறை நான் களத்தில் இருந்தேன், அதனால் சொல்கிறேனே, இடுப்பளவு மார்பளவு தண்ணியில் நாங்கள் இருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னது, இந்த தண்ணியோடு மழை தண்ணியும் சேர்ந்து மழை தண்ணியோடு மலமும் சாக்கடையும் கலந்து எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டது. நாங்கள் நின்று கொண்டு மலம் கழித்தோம். நாங்கள் எங்கேயுமே உட்கார இடம் இல்லாமல் அவ்வளோ ஒரு கொடுமையான வலி வேதனை அனுபவிச்சாங்க. ஒரு ஆட்டோக்கார நண்பர் சொன்ன விஷயம், நான் எவங்கிட்டையும் 10 ரூபாய் கடன் வாங்கலை, உழைச்சி சம்பாதிப்பேன், என்னை ஒரு வேளை சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சைக்கு விட்டானுங்கன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இதான் நகழுது. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும், பார்வை இருக்கணுமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அதுதான் உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் அம்மா உலகம் மூலம் தான் நீங்கள் வந்து உணவு கொடுக்குறீங்க. ஆனால் பிரியானது என்ன சொல்கிறாங்க, அம்மா உணவகத்துக்கு நிறைய பேர் வரதே இல்லை, நிறைய இது மூடியே கிடக்கு, பூட்டு போட்டு கம்முன்னு கிடக்குன்னா, அப்போ பூட்டு போட்டு கிடக்கிற அளவுக்கு திறந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் வச்சுருக்கிறது யார்? நீங்கள் தானே. இங்கே வந்து நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, அவங்க சொல்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஏதாவது அறிவுபூர்வமாக பொருந்ததா பாருங்கள். பெண்களுக்கு இலவச பேருந்து, மாதம் குடும்ப தலைவர்களுக்கு 1000. இந்த ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு காலை வேலை உணவு கூட கொடுக்க முடியாத சூழல் இருக்கிறாங்க. அதனால் வந்து காலையில் சத்துணவு கொடுக்குறோன்றீங்க, காலையில் வந்து காலை திட்ட உணவு கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ கஷ்டப்படுற யாருமே அம்மா உணவுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் கதை சொல்கிறீங்களே, எது எப்படி இருக்குது? அம்மா உணவகத்தை பாதிக்கு பாதி செயல்பட விடாமல் மூடி வச்சிருக்கிறீங்க. பொதுமக்களுக்கு எது நல்ல செய்யுது? உங்களுக்கு ஜெயலலிதா இறந்து இத்தனை ஆண்டுக்கு பிறகு அம்மா உணவகம்னு பார்த்தவொன்னே யார் மனசில் வரா? ஜெயலலிதா. அதை மறக்கடிக்கணுமா என்ன பண்ணணும்? பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும். ஆனால் ஒயின் ஷாப்பு அதிகமாக திறந்துக்கிட்டே வரணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்து கொண்டு இவர் கொஞ்சமும் கூட யோசிக்காமல் வெக்கமில்லாமல் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து நான் வந்து மதிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, சத்தியமாக சொல்கிறேன், 2027 1 ரூபாய் உங்களுக்கு மதிக்க மாட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க, காட்சியில் இருக்க மாட்டீங்க, ரோட்டில் போனால் கூட உங்களுக்கு திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. இப்போ வந்து வேணால் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் நானும் 2026 அப்போ டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்களும் உங்கள் தோழியும் வாக்கிங் போகிறீங்க, சரியா? நீங்கள் 2 பேரும் பேசுனது செய்தியாக வருமா? முதலமைச்சரும் மாசு நடந்து போகிறாரு, அவங்க பேசுனது செய்தியில் வருது. யார் படம் முடிச்சாப்ப? எவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால் இருக்குது அதில். இவர் போகிறத இப்படி க்ளோஸ்அப்பில் ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு, அது எதை பற்றி? மாமன்னன் படத்தை பற்றி, மகன் நடித்ததை பற்றி. இது எப்படி சாத்தியம்? இவர் வாக்கிங் போகும்போது மட்டும் பெண்கள் ஐயா அப்படின்னு இப்படி வராங்க. இது எப்படி சாத்தியம்? புரியுதா உங்களுக்கு எப்படி நாடக கம்பெனி நடத்துகிறாங்கன்னு? அவங்க அப்பா பழக்கம் நாடக வசனம் எழுதினாருன்னா புள்ள வந்து நடிக்க தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் வந்து தத்தக்கான்னு சில வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போது மக்களை பற்றி கவலை கிடையாது. ஆனால் டைலாக் மட்டும் பாருங்களேன், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. இவர் உதயநிதி கேளுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கனாக்கா வெள்ளம் மடிந்து விட்டது, அதான் வெள்ளை அறிக்கை. அப்பா எவ்வளோ புச்சாலித்தனமான பதில். இந்த மாதிரி பதில் கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? 2 பேருக்கும் வந்து தான் மாமன்னன்ற இன்னொரு போக்கு இருக்குது. சேகர் பாபு நீங்கள் அதை சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் தான் மாமன்னன் தான் எங்கள் சின்னவர். புரிஞ்சா உங்களுக்கு? சேகர் பாபு கொஞ்சமாவது தலையை நிமிர்ந்து நடங்க. கீழே குனிஞ்சிட்டு முதல்வர் செருப்பு எங்கே கழட்டி போட்டுருக்காரு, தூக்கிட்டு சுற்றலானே சுற்றுறது. அப்படி தான் தூக்கிட்டு சுற்றின காணொலி இப்போ சுற்றிட்டு இருக்கு. பகுத்தறிவு சித்தாந்தம் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க. நீங்கள் மட்டும் எதற்காக ஜெயலலிதா காலில் விழுந்தப்போ எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. இப்போ மாறி முதல்வர் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க இல்லையா?
அப்போ உங்களுக்கு புரியுதா? இவர்கள் பேசுவது இவர்கள் செயலுக்கும் நடைமுறைக்கும் ஒவ்வாத விஷயமா இருக்கும் பொழுது தமிழ்நாடே இவங்க 2 பேருமே வந்து இப்போ என்ன சொல்றது, திமுக தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீதோ வந்து உதயநிதி மீதோ யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது. ஆனால் இந்த நடத்துகிற கேவலமான ஒரு ஆட்சி முறை, இதன் மீது இருக்கக்கூடிய கோபம் தான் உங்களை கொண்டு போய் நாளைக்கு முச்சந்தில நிப்பாட்ட போகுது. சரி, ஒரு அரசுனா அது மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்கருத்துக்கள் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சொல்லிட முடியுமா இவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க? மிச்ச கட்சிகளுமே அந்த அரசியல் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. சரி, உதயநிதி குடும்ப அரசியல் பண்ணல இப்போ, அப்படிதானே? இல்ல, டிஎம்கே பண்ணுதுன்னா ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல பிஜேபி யாரா இருக்கட்டும் நம்ம சொல்ல முடியுது இல்ல. தலைமை பொறுப்பு ஏடிஎம்கேல ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர் வரல, பிஜேபியில் வரல, காங்கிரஸ் கட்சியில் வரல. புரியுதுங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்போது திமுக மட்டும் அந்த விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு எப்படி? ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னாடிலாம் குடும்ப ஆட்சியில் நாங்கள் இப்போ வெக்கம் இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இவர் சின்னவர் தான் கரெக்டான ஆள். அதுவும் இன்னொரு ஆள்லாம் பேசினா பாருங்க, இன்பநிதி ஐயா தான் எங்களுக்கு சரிப்பட்டு வருவார், அவரை முதலமைச்சரை ஆக்கிட்டு தான் நான் சாவேன், இதுக்கு அவன் சேர்த்துருக்கலாம். கரெக்டா? ஏண்டா எங்களை யார் ஆட்சி செய்யணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் இந்த மழை வெள்ளம் இவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு, இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் சேட்டை பிடிச்ச வேலையாக இருக்குது. இந்த மழை வெள்ளத்தில் ஏர்போர்ட் முதல்ல ஃபங்க்ஷன் ஆச்சாமா? அன்றைக்கி முழுக்க ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகலை. எதனால்? ஏர்போர்ட் ஃபுல்லாக தண்ணி, ஃப்ளைட்டு இறங்க முடியாது, அவ்வளோ தண்ணி. சென்னையில் மிக முக்கியமான ஏர்போர்ட், ஏற்கனவே சென்னையில் தண்ணி பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துலையே ஒரு மழை, சாதாரண சராசரி மழை தான் பெஞ்சு, அதிகமான மழை இந்த முறை கிடையாது. அதற்கே ஏர்போர்ட் சம்பிச்சு போயிடுச்சு, ஓடுதளம் வந்து ஃபங்க்ஷனாக பண்ணல, ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ பரந்தூரில் விமான நிலையம் வந்தால், பரந்தூரில் அதுவும் ரன்வே, ஃப்ளைட் வந்து ஏறுது இறங்க தெரியுமா, அது கரெக்டான நதி, கரெக்டாக அந்த நதியின் மீது வருது. அந்த நீர்வழி பாதையை அடைச்சிட்டு அது மேலே நீங்கள் ஏற்றினீங்கன்னாக்கா மழை பெய்யும்ல, மழை பெய்யும் இல்லையா? அப்போ மழை வந்துச்சுன்னா தண்ணி அதெல்லாம் எங்கே போய் சேரும்? கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டில் தான் தண்ணி வரும் பரந்தூரில். அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும்? இவங்க மூக்கிலையா போகும்? எங்கேம்மா போகும்? அவ்வளோ தண்ணியும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும். மீண்டும் மீண்டும் அந்த ஏர்போர்ட் வந்து சிதைவடைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போது மத்திய அரசாங்கம் சொன்னது என்னென்னா நிலத்தை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு தானே. அந்த மாநில அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுனாக்கா, தேடி தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து விவசாய நிலம் மீது குண்டர் சட்டம் போட்டு இது வரைக்கும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக 1 வருஷத்துக்கு மேலே போராடிட்டு கிடக்குறாங்கம்மா. அவர்கள் சொல்லதை எதையுமே காது கொடுத்து கேட்கலன்னு பொழுது, ஆனால் இவங்க சொல்கிறது வெக்கம் இல்லாமல் அப்பாவும் மகனும் தன்னை டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறாங்க. இது எவ்வளோ அவலமான விஷயம். சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் ஃபெயிலியர் ஆக்டர்ன்ட்டு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? யார் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர், யார் ஃபெயிலியர் ஆக்டரா? சக்ஸஸ்ஃபுல் ஆக்டரா விஜய் சொல்லியிருக்காரு, ஃபெயிலியர் ஆக்டரா உதயநிதி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ஃபெயிலியர் ஆக்டர் தான். அண்ணாமலை நடிச்சிருக்காருமா படத்தில், தெரியுமா? ஒன்ஸ் நீ ஸ்க்ரீனில் ஏற்றாலும் நடிகன் தான், கேட்டீங்களா? நீங்களும் ஃபெயிலியர் ஆக்டர் தான். முதலமைச்சர் அவரும் ஃபெயிலியர் ஆக்டர் தான். ஆக்டர்ஸ் ஃபெயிலியர் ஆக்டர்மா, ஃபீல்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபீல்ட் அவுட் ஆன ஆக்டரு 2 படம் 3 படம் நடித்து பார்த்தாரு, வேலைக்கு ஆகலை, வெளியே வந்துட்டார், பழையபடி அரசியலுக்கே வந்துட்டார். இங்கே வந்து திரையில் நடித்தது பார்த்தோன்னா இப்போ தரையில் நடிச்சுட்டு கிடக்கிறாரு. ஸோ 3 ஃபெயிலியர் ஆக்டர்களும் சேர்ந்து ஒரு முக்கோணமாக ஒரு விஷயம் டிசைன் பண்ணுறாங்க. ஸ்டாலின், உதயநிதி, அப்படி இந்த பக்கம் வாங்க சீமான், இந்த பக்கம் வாங்க அண்ணாமலை, 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் சேர்றாங்க. ஏன்னா சீமான் சொன்ன வார்த்தை, ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத. அண்ணாமலை சொன்னது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம். புரியுதுங்களா? சோறு சம்மந்தமாக வராங்களா? இது ஒன்று. இந்த பக்கம் இவங்க வாங்க, இவர்கள் வந்து அதானியோட கூட்டு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அதானியோட கூட்டு வைக்கக்கூடியது இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிச்சு அந்த நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கணும் பொழுது, அதானி, அதாவது உதயநிதி சொன்ன வார்த்தை, விமானி இல்லாமல் கூட மோடி பயணம் செய்வார், அதானி இல்லாமல் பயணம் செய்ய மாட்டார். விமானி இல்லாமல் முதல்ல ஃப்ளைட் எடுப்பாங்களா யாராவது? அதுவே தவறான ஸ்டேட்மெண்ட்டு. பஞ்சுக்காக சொல்லியிருக்கலாம் சார், ஒரு பஞ்சுக்காக சொல்லியிருக்கலாம். பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குமா? நீங்க என்னமா பஞ்சுன்றீங்க? இது பஞ்சா? விமானி அதானின்னு அப்படி ஒரு பஞ்சுக்காக சொல்லியிருப்பாரு. எதுக்கு போனேன்? அதை உருப்படியா சொல்லணும்ல. தலையை சீவுறதுல அவங்க கலைஞர் சொன்ன பொழுது கலைஞருடைய தலையை சீவி கொண்டு வாங்கன்னா நான் சீவியே பல வருஷம் ஆச்சு. அதுவும் முட்டாள்தானம். அதெல்லாம் நீங்க பெருமையா பேசிட்டு அவன் சொல்றது உன் தலை எடுக்கிறத பத்தி, நீ பேசுறது தலையை சீவுறதை பற்றி. உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. நீங்கள் ஏதாவது நக்கலா நையாண்டியா பேசலாம், ஓகே. அப்போது இந்த அதானியோடு அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டே சொல்கிறேன்னு, அண்ணாமலை சொன்னது அதானிக்கும் உங்களுக்குமான உறவு இருக்குது, லீலா பேலஸில் வச்சு அதானியை சபரிசன் சந்திச்சார் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார். இது வரைக்கும் மறுக்கலை. அதைத்தான் ராமதாஸும் கேள்வி எழுப்பினார். அதைத்தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கணும் பொழுது, அப்போ எல்லா நபர்களும் இவர்களை குறித்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் இதை பதில் சொல்வதற்கு திராணி இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டு நக்கல் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்கல்ல, இது ஒரு பக்கம்.
ஆனால் இதில் கூடுதலாக அண்ணாமலைகிட்டே ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலை நீங்கள் கொண்டு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்னாச்சு? வீரவசனம் போட்டு வெளியிட்டார்ல. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னார்ல, இருக்குல்ல. ஃபெயிலியர் ஆக்டர் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார்ல. அப்போது நீங்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே நாடகம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? முக்கோணமாக எங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. திமுக, சீமான், அண்ணாமலை, பிஜேபி 3 பேரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தம் இதுதான். அதானிக்கும் திமுகவுக்கும் இருக்கும் அந்த ரகசிய தொடர்பு வந்து அரசியல் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லை, இது பெரிய அதிர்வலை, இது ரொம்ப சீக்கிரமாக முடியாது. ஆனால் திமுகவுக்கு என்ன ஒரே ஒரு மமதைனாக்கா, நம்ம மோடியிடம் போய் சரணடைஞ்சிடலாம். மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள். ஸோ அதை வச்சு இந்த கேஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துலேருந்து நம்ம எப்படியாவது வாபஸ் பண்ண வச்சுட்டு நம்ம இங்கே தப்பிச்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை விடுவதாக இல்லை. குறிப்பாக ராகுல் காந்தியும் இப்போ பிரியங்காவும் உள்ளே சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. என்றைக்கு நீங்கள் வந்து மோடியோடையும் அதானியோடையும் நெருக்கம் காட்டிக்கிட்டிருக்கிறீர்களோ, அப்போ எங்களோட காங்கிரஸோட கூட்டணி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து முழுக்க சாவாசம் வச்சுருக்கலாம் அந்த பக்கம். அப்போ நீங்கள் காசு வாங்குறது யார்கிட்ட? லாட்டி மாட்டின்றது காசு வாங்குறீங்க, பிஜேபி காரன்றது காசு வாங்குறீங்க. இவர்கள் கொள்முதல் செய்கிறது எல்லாமே எங்கே? குஜராத் சொல்ல முடியுமா சார்? ஆமாம். அப்போ எங்கே வெள்ளம் எங்கேருந்து குஜராத்லேருந்து வாங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? பொங்கலுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்கே கொள்முதல் செஞ்சுருக்கணும்? குஜராத் யாருடைய மாநிலம்? எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய விவசாயிட்டேருந்து வாங்காமல் நீங்கள் குஜராத்லேருந்து வாங்கினீங்க? வேட்டி சட்டை அங்கேருந்து வாங்குறது, இலவச வேட்டி சட்டை. இங்கே இருக்க நெசவாளர்கள் வாழ்வாதாரம் பெறணும்னு ஜெயலலிதா கொண்டு வந்து திட்டம், அதுவே புரிதல் இல்லாமல் நீங்கள் குஜராத்லேருந்து வாங்கினீங்க. அப்போ எல்லா தொடர்பும் குஜராத், எல்லா தொடர்பும் அதானின்னும் பொழுது ஒரு நாடகம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல. இவங்க முக்கோணம் 3 பேர் சேர்ந்து முச்சத்தில் தான் நிற்க போகிறாங்க. நீங்கள் பாருங்கள். சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். மழைக்குழி மரணங்கள்ல வந்து தமிழ்நாடு தான் வந்து முதலிடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின உங்க கருத்து சார்? இதற்காக அடுத்த வாரம் வந்து ஸ்டாலினுக்கு விழா எடுக்கலாம்னு இருக்காங்க. எடுத்து கொடுத்துடலாமா ஒரு விழா? இல்லைம்மா, விருது கொடுக்கணும்ல. எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வச்சிட்டாருன்னா இவருக்கு ஏதாவது பேர் வைக்கிறதுக்கு, இவர் செஞ்ச சாதனைக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா? நம்ம அதை வேணால் செய்யலாம். அதாவது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லியிருக்கு, நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, மலைக்குழியில் மனிதர்களை இறக்கக்கூடாதுன்னு. மீண்டும் மீண்டும் மலைக்குழியில் மனிதர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இறக்கியிருக்கீங்க. தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. அப்போ தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறதுனா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்கிறான்ல, அவனை நீ மனுஷனாவே பார்க்கல. அவனை கொண்டு போய் மலைக்குழியில் நீ இறக்குறனாக்கா என்ன ஆட்சி மொழி நடத்துறீங்க? அவன் உன்னை போல வந்து ரத்தமும் சதையும் உள்ள மனுஷன் தானே. அவனை கொண்டு போய் மலைக்குழியில் இறங்குறியே, அந்த வேலையை, அந்த விஷயத்தை திமுக செய்வானா? நான் கேட்குறேன். திமுக குடும்பத்தை சேர்ந்த திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகள் நீங்கள் செய்வீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கசங்காமல் போகிறீங்கல்ல, நீங்கள் செய்ய தயாரா? அப்போது ஒரு வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கிறானாக்கா அவனை நீங்கள் இந்த அளவுக்கு அவனை இழிவுபடுத்துகிற மாதிரி அவனோட ஏழ்மையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, அரசியலாக்குறீங்க. கேவலமாக அவனை உள்ளே வந்து இறங்கி வேலை செய்ய சொல்கிறீங்கன்னும் பொழுது இதை செய்யக்கூடாதுன்னு மேல்மட்ட நாடுகள் எவ்வளவோ மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. நீங்கள் அதை இறக்குமதி செய்கிறான்ல, உங்கள் புள்ள கார் ரேஸ் ஓட்டி விளையாடுறதுக்கு 200 கோடி எவன் வீட்டு காசு எடுத்து, நம்ம காசு எடுத்து ரோட போடுறதும் பேக்கிறதும் ஓடுறதும் நாயை வச்சு அங்கே ஷோ நடத்துறதும் இதானே பண்ணீங்க. அப்போது ஒரு கார் ரேஸுக்கு செலவு பண்ண முடிஞ்சவங்களால் மலைக்குழி மரணத்தை தடுப்பதற்கு அதுக்கு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் அக்கறை எடுக்கலைனாக்கா நீங்கள் மனுஷனை அவ்வளோ ஏளனமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த ஆணவ போக்கு தான் உங்களை அழிவில் கொண்டு போய் நிப்பாட்ட போது. 2026 கனவு கொண்டே இருங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆயிடலாம் மீண்டும்ட்டு. இந்த கனவு தவிடுபடி ஆகக்கூடிய எல்லா வேலையும் இங்கே சத்தம் இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஃபெயிலியர் ஆக்டர் அங்கே பதவிக்கு வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஆல்ரெடி ஃபெயிலியர்மா. ஃபெயிலியர் அவ்வளோதான். 3 ஃபெயிலியர் ஆக்டர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. கூட சீமானும் தான், அவரும் ஃபெயிலியர் ஆக்டர் தான். ஸோ 4 நடிகர்கள் கரெக்டுங்களா? அதோ 4 நடிகர்னு கூட சொல்ல முடியாதுமா, 6 நடிகர்கள். யாருன்னு சொல்லுங்க சார்? முதலமைச்சர், நடிகர். ஐயோ லிஸ்ட் பெருசா போகுதே. முதலமைச்சர் நடிகரா, உதயநிதி நடிகரா, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் நடிகரா, கமலஹாசன் இப்போ அங்கே தான் இருக்கார் நடிகரா, அண்ணாமலை நடிகரா, சரத்குமார் இப்போ அங்கே தான் இருக்கிறார் நடிகரா. 6 நடிகர்கள் சேர்ந்து ஒரு நடிகரை எதிர்க்கிறீங்க. அதுதான் விஜய். புரியுதுங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வைசஸ் ஃபெயிலியர் ஆக்டர்ஸ் பார்த்துக்கலாம், களத்தில் சந்திப்போம். அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் ஆவாரா? நிச்சயமா ஆவார்மா, நிச்சயமா ஆவார். அதான் சொல்கிறேன்ல, உங்களோட எதிர்காலம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா.